தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட்டுக்கு பக்கத்துல, அதையும் மறக்காம ஹைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஹைப் பண்ணாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ஸோ ப்ளீஸ் எனக்காக ஹைப் ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலி மெம்பர் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்து நின்னுட்டு இருக்கேன். ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். கடவுள் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்தது என்னோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும்னு இவ யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு குடும்பமா வாழ போறோம். நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பயங்கர ஹாப்பியா ஹீரோவை பாத்துட்டு இருக்கா. இப்ப அவங்க கல்யாணம் இப்படி நடந்து முடிய பார்த்தா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல வெளியே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவோட அம்மா அப்பா தங்கச்சி மூணு பேரும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அவ கையில வச்சிருந்த பூவை கீழே போட, என்னடான்னு பார்த்தா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது இவளோட அம்மா அப்பா தான். பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல நிறைய சரக்கு அடிச்சுட்டு இப்படி ஒரு ஆக்சிடென்ட பண்ணிட்டாங்க போதையில. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட ஆளுங்க ஹீரோயினை புடிச்சிட்டு வர, உன்னோட அம்மா அப்பா ரெண்டு பேரையும் ஜெயில போட்டுடுறேன். வாழ்நாள் முழுக்க அவங்க ஜெயில தான் இருக்க போறாங்க. அவங்கள ஸ்பெஷலா கவனிச்சுக்க சொல்லி உள்ள ஆளுங்களை அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சேனோ அதே வலியும் வேதனையும் உன்னோட குடும்பத்துக்கு கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளை எந்த அளவுக்கு காதலிச்சானோ அதை விட மோசமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட ஆளுங்க ஹீரோனை கிளப்புக்கு கூட்டிட்டு வர, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனாலும் அண்ணி பாக்குறதுக்கு இப்பவும் சூப்பரா இருக்காங்களேன்னு அவ ஹீரோனை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வெட்டிங் அனிவர்சரியில உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். உன் குடும்பத்துக்கு தான் சரக்கு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே, அப்படி சரக்கு அடிச்சுட்டு தானே என் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கொண்டாங்கன்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்து ஹீரோனோட வாயில ஊத்திட்டு, உன்னாலதான் என் குடும்பம் செத்து போச்சு, உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் மோசமானவங்க, அவங்களாலதான் என் குடும்பத்தை இழந்து நான் அனாதையா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னோட அம்மா அப்பாவும் தான் நீ ஜெயில போட்டதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க, அவங்க செத்ததுக்கு அப்புறம் கூட உன்னோட வெறி தீரலையான்னு கேட்க, இல்ல தீராது, என்னோட வெறி எப்பவுமே தீராது, வாழ்க்கை முழுக்க சித்திரவதை பண்ற வரைக்கும் இந்த வெறி தீராது. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இந்த 5 வருஷம் உன்னை பண்ண டார்ச்சர் பத்தாது, நீ சாகுற வரைக்கும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து, என் கூட டின்னர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு இல்ல செல்லம், இதை உடனே வந்துடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யாரு அந்த பொண்ணு, கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு உன் பொண்டாட்டி மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம பிரசிடென்ட் சைட்ல எதுவும் வச்சுட்டு இருப்பாருப்பான்னு இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி செல்லம், இன்னைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, என்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து எதுக்காக உன்னோட டைம் வேஸ்ட் பண்ற, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா 2 பேரும் சாப்பிட போலான்னு சொல்ல, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும், சரி வா போலாம் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அங்க உள்ள கிளாஸ் ஹீரோயின் மேல தூக்கி போடுறான். அப்படி போட்டதுல ஹீரோயினுக்கு அங்க இங்கன்னு அடிபட்டு இருக்க. அவளோட கையிலே லைட்டா அடிபட்டுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சான்னு இவன் அவளோட காயத்துக்கு கிஸ் பண்ண, அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. நீ இப்படி கிஸ் பண்ணனா எனக்கு எந்த வழியும் தெரியாது, வா போலாம் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி போறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்து உட்காந்து ஏதோ ஒரு டிப்ரெஷன் டேப்லெட்டை தான் போட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு இவ அவளோட அம்மா அப்பா போட்டோவை எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாவை ஹீரோ ஜெயில போட்டதுக்கு அப்புறமும் அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ண சொல்ல, அந்த போலீஸ்காரங்களும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இவ பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா அப்பா முகத்துல ஒரே காயமா இருக்கும். அம்மாவும் அப்பாவும் பண்ண தப்புக்காக நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்படாதமா, அவனை விட்டுட்டு வந்து நீ சந்தோஷமா வாழணும், நீ நிம்மதியா வாழ்ந்தா எங்களுக்கு அதுவே போதுன்னு இவங்க சொல்லியிருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. இவ பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஜெயிலே இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் கதறி கதறி அழுதுருப்பான். இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட வந்துருவேன்னு இவ அழுதுட்டு இருக்க. இப்ப இப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஒரு ஆள் கூட போன்ல பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, ஆனா அவன் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியல, சீக்கிரமே அவனை விட்டு வந்துருன்னு சொல்ல, நான் வெளியே வந்தாலும் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் வாழ்றதுக்கு ஒரே வழி நீ மட்டும்தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், நீ ஓகேன்னு சொன்னா உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு போனை வச்சிடறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோவோட ஃபேமிலி இறந்ததுக்காக இவ மன்னிப்பு கேட்டுட்டு, என்ன மன்னிச்சிருங்க, என் குடும்பத்தையும் மன்னிச்சிருங்க, யாரும் எதுவும் தெரிஞ்சு தப்பு பண்ணல, எல்லாருமே தெரியாம தான் தப்பு பண்ணிட்டாங்க, என் புருஷன் சந்தோஷமா வாழணும்னு இவ கோயில்ல இருந்து ஒரு சீட் எடுத்துட்டு வீட்டுக்கு வரா.
இப்ப இந்த சீட்டை ஹீரோ கிட்ட கொடுத்தவன கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, என்னோட அம்மா அப்பா செத்து போயும் 5 வருஷம் ஆகுது, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்றதுல அப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறேன், அவங்களோட சாவை எனக்கு ஞாபகப்படுத்துற விதமா கொடுக்குறியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். இவன் அமைதியா நிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சீட்டை கிழிச்சு அவ மூஞ்சில தூக்கி போட்டுட்டு, என் குடும்பமே என்னை விட்டு போயிடுச்சு, அந்த வேலை இப்ப வரைக்கும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்கு, இப்பவே கொலை பண்ணணும் போல இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா இப்பவே கொன்னுருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட புது லவர் தான் வரா. இப்ப இந்த பொண்ணு வந்து, உனக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில கொடுக்குறான். இதுல 1000 ஆசைகள் எழுதி வச்சிருக்கேன், இதுல எது எடுத்தாலே கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன்னு சொல்ல, இப்ப அப்படியே ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்குள்ள போயிடுறா. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட பர்த்டேக்கு இதே மாதிரி கிஃப்ட் கொடுத்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவ ஹீரோவை ரொம்ப சின்சியரா காதலிச்சிருப்பான், அதே மாதிரிதான் ஹீரோவும் காதலிச்சிருப்பான். இப்ப இந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வந்துடா. இப்ப ஹீரோயின் அவளோட காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, அவ காரு முன்னாடி ஹீரோவோட அந்த புது கேர்ள் ஃபிரெண்ட் வந்து விழுந்துடுறா. இவ இப்படி விழுந்து கிடக்குறத ஹீரோ பார்த்த உடனே, இலி என்னாச்சு, கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ அந்த பொண்ணை எமர்ஜென்சி வார்டுல சேர்த்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினை முறைச்சு பார்த்து, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன் குடும்பத்தை கொன்னாங்க, இப்ப நீ அவளை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்ல, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, நான் ஓட்டும் போது ரோட்ல யாருமே இல்ல, அவ எப்படி குறுக்க வந்தான்னு தெரியலன்னு சொல்ல, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப பயம், அதுக்கு மேல குழப்பம், எப்படி அவ குறுக்க வந்தான்னு. அவ வேணும்னு தான் ஹீரோயினோட கார்ல வந்து விழுந்திருப்பா. இப்ப இந்த சைடு ஹீரோ பயங்கர டென்ஷனா இருக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்துல இருக்கா. அதுக்கு மேல ஹீரோ ஏதாவது பண்ணிடுவானோன்னு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அடிபட்டதுல அவங்க கிட்னி பயங்கரமா காயப்பட்டிருக்கு, அவங்களுக்கு உடனே கிட்னி மாத்தி ஆகணும், பிளட் டைப் பி பாசிட்டிவ்னு சொல்ல, இப்ப ஹீரோ இவ்ள பாக்குறான். இவளுக்கும் அதே பிளட் டைப் தான், இவளோட கிட்னியை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல என்னால கொடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். உன் உயிரை கேட்டாலும் நான் கொடுக்க சொல்லுவேன், கிட்னியை எடுத்துக்க விட மாட்டேனா, இவளை கூட்டிட்டு போய் இவளுக்கு சர்ஜரி பண்ணி அந்த கிட்னி எடுத்து அவளுக்கு வைங்கன்னு சொல்ல, வேண்டாம் என்னை விட்டுடுன்னு ஹீரோயின் கதறிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட ஆளுங்க அதெல்லாம் கேட்காம ஹீரோயினை சர்ஜரி பண்ண கூட்டிட்டு போக, இப்ப இந்த சைடு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஃபீவர் வந்திருக்கும். அப்ப ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்து பத்திரமா பார்த்துட்டு இருப்பான். எக்காரணத்தை கொண்டு என் வாழ்க்கையில உன்னை காயப்படுத்தவே மாட்டேன், சின்ன ஃபீவர் வந்தா கூட என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி சொன்னவனா இப்ப இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரிதான் ஹீரோ பண்றான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட கிட்னி எடுக்கிறதுக்கு சைன் போட்டு கொடுக்க, அவங்களும் சர்ஜரி பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனால எந்திரிச்சு நடக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்த சைடு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நர்ஸுங்களை பாத்தீங்கன்னா உண்மையாவே பேசர் அவர் பொண்டாட்டி மேல ரொம்ப லவ்வா இருக்காரு போல, ரூமுக்கு வெளியவே இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினை பார்க்க தான் போறான். அங்க போய் பார்த்தா அவன் நடக்க முடியாம கீழே விழுந்து கிடக்க, அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப அவன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் 5 வருஷமா அவங்கள கூட வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, இப்ப மேடம்க்குன்னு யாருமே இல்ல, ஏன் நீங்க அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்க வெளியே போயிட்டு அவங்க வாழ்க்கையை வாழட்டும்னு சொல்ல, என்னது வெளியே போய் வாழட்டுமா, கண்டிப்பா அதுக்கு நான் விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கதான் வரா. இப்ப அவகிட்ட வந்து, அவங்க என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னோட கிட்னியே என்கிட்ட கொடுத்துட்டான், இதுல இருந்தே தெரியுது அவன் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு, சரி விட்டு தள்ளு, இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு ஞாபகம் இருக்கா, செத்து போன உன் அம்மாவோடது, கரெக்டா நான் சொல்றது, இது என்னோட கைக்கு வந்துருச்சு, ஏன் தெரியுமா, இனிமே உனக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தம், அது நகையா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, உன் புருஷனா இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நானும் என்னோட புருஷனும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த பிரேஸ்லெட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப அவன் வந்த உடனே ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நீ எப்படி வேணாலும் போ, எனக்கு இதை பத்தி கவலை இல்ல, நீ செத்து போனாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்து, உங்க அம்மாவோட பிரேஸ்லெட் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை புடுங்கி வீச, ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கலான்னு மேல இருந்து குதிச்சிடறான். அப்படி குதிச்சதுல அவளுக்கு நிறைய அடிபட்டுருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல இருக்க. டாக்டர் பாத்தீங்கன்னா, உடம்புல அங்கங்கன்னு அடிபட்டு இருக்கு சார், பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு நல்ல மெடிசனை கொடுத்து கரெக்டா பாத்துக்கங்கன்னு ஹீரோ சொல்ல, டாக்டரும் ஓகேன்றாரு. இப்ப ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் மேல உள்ள அக்கறையில நல்ல மெடிசனா கொடுக்க சொல்லல, நீ சீக்கிரம் சரியாகி வந்தா தானே உன்னை நல்லா டார்ச்சர் பண்ண முடியும், அதுக்கு நீ ரெடி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா,
சார் லில்லி மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோ வேகமா அவளை பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப அப்படியே 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட நாய்க்குட்டியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த நாய்க்குட்டியை அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது குட்டியா இருக்கும்போது தூக்கிட்டு வந்து வளர்த்துருப்பாங்க. இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறமும் இவங்க கூட தான் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் உன்னை யாரு பாத்துக்குவா, உன்னை ஒரு அங்கிள் கிட்ட கொடுத்துடலான் இருக்கேன். அவரு உன்னை நல்லபடியா பாத்துக்குவாருன்னு இவ பக்கத்து வீட்டு அங்கிளை கூப்பிட்டு, அங்கிள் என்னோட நாயை நல்லபடியா பாத்துக்கங்கன்னு சொல்ல, கவலைப்படாதம்மா, என் வயசான காலத்துல எனக்கு ஒரு நாய் தேவைப்படுது. ஆல்ரெடி உன் நாயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அதை நல்லபடியா பாத்துக்கிறேன். என் வீட்டுல அதுக்கான இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா, நாளைக்கு வந்து நான் வாங்கிட்டு போறேன்னு தாத்தா அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் அவளோட நாயை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவ அந்த நாயோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நாய் அவர்கிட்ட குடுக்கலான்னு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, உன் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் உன் புருஷன் வெறுக்கிறான். முக்கியமா ஒன்ன, மிச்சம் இருக்கிறது இந்த நாய் மட்டும்தான் சொல்ல, இந்த நாயை எதுவும் பண்ணாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன் கண்ணு முன்னாடியே அதை கொல்ல போறேன்னு இவ அவளோட ஆளுங்களை விட்டு அந்த நாயை அடிச்சு கொள்ள வைக்க, பார்த்தா அந்த நாய் செத்து போயிருது. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளை புடிச்சு தள்ளி விட அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இந்த சைடு ஹீரோனோட மண்டையிலேயே ரத்தம் வந்துட்டு இருக்கா. அவ நாயை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அவளை பார்த்த உடனே அவளுக்கு இப்பதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இவளை நீ இப்படி கஷ்டப்படுத்துறியான்னு ஹீரோனை பிடிச்சு திட்டு, அவன் நம்மளோட நாயை கண்ணு முன்னாடியே கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்க. நாய் தானே செத்தா செத்துட்டு போகுது, என் குடும்பம் செத்ததை விடவா உன் நாய் உனக்கு முக்கியம்னு ஹீரோ சொல்ல, சரி ரொம்ப நல்லது, உங்க விருப்பப்படி என்ன நடக்கணுமோ பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறான் அழுதுகிட்டே. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை ரூம்ல போய் பூட்டி வைங்க, எனக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு ஹீரோனை ரூம்ல பூட்டி வைக்க சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களை அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ரூம்ல இருந்து தான் வெளியே வரா. இப்போ வெளியே வந்து, என்ன உனக்கு உன்னோட நாயை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா, உன் நாயோட அஸ்தி மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு அந்த அஸ்தியை தூக்கி ஹீரோயினோட மூஞ்சில போட, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு வந்து அவளோட கயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இப்ப அவ கண்ணு முழிச்ச உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோக்கு அந்த பொண்ணுதான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, நான் இன்னும் இந்த மந்த் பீரியட்ஸ் ஆகாம இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு, சீக்கிரமே என்ன பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவ சொன்னதை கேட்ட உடனே ஒரு பிளாஷ்பேக்குள்ள போயிடுறான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கிட்டா பையன் பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பொண்ணு பிறந்தா இந்த பேர் வைக்கணும்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலியோட அந்த சமாதிக்கு தான் போறா, கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக. இப்ப இவள பாத்தீங்கன்னா உங்களை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு இவ கையில ஃப்ளவர் பொக்கேயோட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்கள நீ பாக்கணும்னா இப்படியெல்லாம் வரக்கூடாது, முட்டிக்கால் போட்டுதான் நடந்து வரணும், அப்பதான் அவங்க ஒன்ன மன்னிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு வேற வழி இல்லாம முட்டிக்கால் போட்டு நடந்து வரா. இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்க. அங்கிள் ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க, எங்க அம்மா அப்பா பண்ணது தப்புதானு இவ முட்டிக்கால் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா மன்னிப்பு கேட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி முடிச்சுட்டு கார்ல ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி குழந்தை நல்லபடியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பேசுறது இந்த சைடு இவளுக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இப்ப இவ காரை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் இன்னையோட 5 வருஷம் முடியுது. இந்த 5வது வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போதுன்னு இவ ஏதோ ஆத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பி பாக்குறான், எங்க இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு. இவன் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு கால் பண்ணி பார்க்க காலும் போக மாட்டேங்குது. இப்ப ஹீரோ பயங்கர டென்ஷனா இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து அவ 2 நாளா வீட்டுக்கு வரல, சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அவன் என் வாழ்க்கையை விட்டு போறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த சைடு ஹீரோ கோவத்துல அவன் கையை பிடிச்ச அமுக்க அவனோட கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவன இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவன் நினைச்சு, நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, விட்டு தள்ளு, நான் உனக்காக சாப்பாடு செய்யறேன், நமக்காக குழந்தை இருக்கு, இப்போதைக்கு நம்மளை பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ பேசுற எதுவும் காதலே விழல. இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க தான் வராங்க. இப்ப இந்த போலீஸ்காரங்களை பார்த்த உடனே, என்ன சார் என் பொண்டாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க பொண்டாட்டி ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, 2 நாள் முன்னாடி ஆத்துல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்திருக்கோம்,
அந்த டெட் பாடி ரொம்ப வீங்கி போயிருக்கு முகம்லாம். அது யாருன்னு அடையாளம் கூட எங்களுக்கு தெரியல. உங்களோட பொண்டாட்டியே காணாம போனதா கேள்விப்பட்டோம். அதனால தான் இங்க உங்கள பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். டெட் பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிடுச்சு. அதனால டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். செக் பண்ணிட்டு உங்க ஒய்ஃபான்றது சொல்லுங்கன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீங்க 2 பேரும் உண்மையாவே போலீஸ் தானா? உங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா நீங்க போலீஸா இருக்க வாய்ப்பில்ல. அவ அப்படிலாம் சாக மாட்டா. காசு குடுத்து உங்கள நடிக்கிறதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் போலீஸா என்னன்னு கூட தெரியல. இப்ப இந்த போலீஸ்கார பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்களே பாத்துக்கோங்க. ஆத்துக்குள்ள அந்த பொண்ணு இறங்குன சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்குன்னு அந்த ஆளு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப இந்த லில்லிய பாத்தீங்கன்னா, செத்து போயிட்டான். அவளோட பாடிய போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, அவ கண்டிப்பா சாக மாட்டா அப்படின்னு இவன் வேகமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கான். கண்டிப்பா அவ செத்துருக்க வாய்ப்பில்ல. இது எல்லாம் ஃபேக்கா தான் இருக்கணும்னு இவன் கார் எடுக்கலான்னு பார்க்க, அவனோட காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அத பார்த்த உடனே இவன் வேகமா டாக்ஸில ஏறி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த போலீஸ்காரங்க கிட்ட, சார் 2 நாள் முன்னாடி ஆத்துக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு இறங்குனாலாமே, அவளோட டெட் பாடி இருக்குன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டிய கூட காணோம், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரியில வச்சிருக்கோம். அந்த பொண்ணோட ஹைட் இது, வெயிட் இதுன்னு அந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் உடனே அவளோட பாடியை பார்த்தாகணும்னு ஹீரோ கேட்க, சரி வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு டாக்டர் போறான். அந்த டாக்டரை பார்த்த உடனே ஹீரோ அவனையே பார்த்துட்டு இருக்க. சார் என்ன அங்க பாக்குறீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனோட டெட் பாடி தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறான். என்னை மன்னிச்சிரு, உன்னை டார்ச்சர் பண்ணியே நான் கொன்னுட்டேன், நீயும் என்னை விட்டு போயிட்டியான்னு ஹீரோ பழசு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா அங்க உள்ள கத்தி எடுத்து அவனவனே குத்திக்கிற மாதிரி வர, இந்த போலீஸ்காரர் தடுக்கிறாரு. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சார் அவ உன்ன சூசைட் எல்லாம் பண்ணிக்கல, நான் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு செத்து போயிருக்கா. அவளை நான் தான் கொலை பண்ணியிருக்கேன், தப்பு என்னோட தான், என்னை இங்கே கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் எனக்கு பிரச்சனை கிளப்பி விட்டுறாம முதல்ல இந்த இடத்த விட்டு போங்கன்னு அவன் ஹீரோவை வெளியே போக சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். பார்த்தா பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க எதுவும் பிளேம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னத்த பிளேம் பண்ண போறேன், நான் எந்த பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேனோ அந்த பொண்ணையே கொன்னுட்டேன்னு ஹீரோ எதை பத்தி யோசிக்காம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை பார்த்தான்ல ஹீரோ, அந்த டாக்டர் தான் காட்டுறாங்க. அந்த டாக்டரோட கார் தான் ஹீரோவை இடிச்சிருக்கு. இப்ப ஹீரோ இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே அந்த டாக்டர் வேகமா ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் உங்களை ஒரு ஆள் இடிச்சாரு, அவர் உங்க ஒய்ஃபோட சின்ன வயசு ஃப்ரெண்டாமே. அது மட்டும் இல்லாம அவர் இந்த தடவை இங்க வந்ததுக்கு காரணம் உங்க ஒய்ஃபுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பைத்தியம் முடிச்ச மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ஆளுங்க வராங்க. என்னடான்னு பார்த்தா அந்த வீட ஹீரோயின் சாகுறதுக்கு முன்னாடி வித்துட்டா. யாரையா நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் சாகுறதுக்கு முன்னாடி இந்த வீடை வித்துட்டாங்க, நாங்க புதுசா குடி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல, எல்லாமே மறைக்க முடியாத கெட்ட நினைவுகள் தான், இந்த வீடை விக்கிறதா நல்லதுன்னு ஹீரோயின் நம்ம பேர்ல இருந்த வீடை வித்திருப்பா. ஏன்னா இந்த வீடு ஹீரோயினோட பேர்ல தான் இருந்திருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் காட்டினோன்னே இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த வீடை நான் விற்க மாட்டேன், பெனால்ட்டி தரேன், இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அவங்க எல்லாரையும் அங்க இருந்து போக சொல்லிடுறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த வீடை சுத்தி பார்க்க எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. பார்த்தா அவ போட்டோல தான் இருக்கா. இப்ப அவளை பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டேன், மேடம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ என்னை விட்டு போயிட்டான்றத உன்னால நம்ப முடியுதா? ஆனா என்னால நம்ப முடியல. கண்டிப்பா அவ ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை விட்டு போயிருக்கணும், மத்தபடி உயிரோட தான் இருக்கணும்னு என் மனசு சொல்லிட்டு இருக்குன்னு ஹீரோ அந்த இடத்துல ஒரு லெட்டரை பாக்குறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் கடைசியா எழுதின லெட்டர் தான் அது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, உன் மனசுல நான் இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை விட்டு போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நான் போயிட்டேன்னா நீ உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வலன்னு இவ கடைசியா லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டு இருக்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப ஹீரோ அவளோட போட்டோவை எடுத்து வச்சுட்டு, என்னை விட்டுட்டு போனேன்னா நான் மட்டும் தனியா இருப்பேன்னு என்னை பத்தி கொஞ்சம் அது ஃபீல் பண்ணியா இல்லையா, நான் தனியா எப்படி இந்த உலகத்துல வாழ்வேன், நீ இருந்த வரைக்கும் உன் கூட சண்டை போட்டுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன், இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்டியான்னு ஹீரோ அழுதுட்டு இருக்க. அவனுக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட இறுதி மரியாதை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்காங்களான்னு கேட்க, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ஃபேமிலி மெம்பர்னு யாரு கிடையாது, நானே இறுதி மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு
ஹீரோனோட அஸ்தி எடுத்து உள்ள வைக்கலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே அந்த அங்கிள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படுபாவி அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணியே கொன்னுட்டான். இவன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு அந்த தாத்தா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட அஸ்தியை உள்ள வைக்க விடாம தடுத்துட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவா அடிச்சு போட்டுறான். ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போடா, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்னு ஹீரோனோட அஸ்தியை உள்ள வச்சுட்டு அவளுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல, நீ என்னை விட்டு போறதுக்கு விட மாட்டேன், நீ ஏன் கூட தான் இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு ஹீரோ தோண்டின அஸ்தியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினுக்கு இறுதி மரியாதை பண்ணா இல்லையா ஹீரோனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அந்த டாக்டர். இப்ப இந்த டாக்டர் அவனோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, எதுன்னு நீயே சொல்லுன்னு சொல்ல, நீ எது போட்டாலும் அழகா இருக்குன்னு இவே சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் என்னை கண்டுபிடிக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டான், நீ எதுக்காகவும் பயப்படாதன்னு இவே சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சொல்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட அந்த அஸ்தியை எடுத்து வச்சுட்டு, நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்றது, நீயும் இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ எப்போதும் என் கூட என் பக்கத்துல இருன்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவனோட உடம்பை கெடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி வெக்ஸ் ஆயிட்டு இருக்கதை ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, சார் இப்படியே பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் செத்து போயிருவீங்க, கம்பெனி இருக்கு, உங்களை நம்பி கம்பெனி இருக்கு, எம்ப்ளாயிஸ் இருக்கு, உங்க லைஃப் இருக்கு, இவ்வளவு சின்ன வயசுல இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அவன் பேசுற எதுவுமே ஹீரோவோட காதுல விழல. அவன் ஹீரோயினோட அந்த அஸ்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டப்பாவை போட்டு தொடச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டே நடந்து வந்துட்டு, இந்த தண்ணிக்குள்ள விழுந்து தானே நீ செத்து போன, நானும் உன் கூட வந்துடுறேன்னு இவன் தண்ணிக்குள்ள விழ. இப்ப ஹீரோக்கு ஒரு கனவு வருது. ஹீரோயின் ஆத்துல இறங்கும் போது ஹீரோ போய் காப்பாத்துற மாதிரி, எதுக்காக என்னை காப்பாத்துற, உன் கூட சேர்ந்து அந்த நரகத்துல வாழணுமா, என்னை விட்டுட்டு நான் செத்து போறேன்னு சொல்லியிருப்பான். இவன் இப்படி சொன்னதை கேட்டவன ஹீரோ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்க, ஹீரோட அசிஸ்டன்ட் தான் ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். இப்பமே கண்ணை முழிச்சு பார்த்து நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவன் கண்ணு முன்னாடி ஹீரோ நிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்னோட அஸ்தியை கொண்டு போய் என் சமாதியில வச்சிரு, எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளே போட்டு என்னை பூட்டி வச்சிருக்க போறேன், உயிரோட இருக்க போது பூட்டி வச்ச, இப்பவும் பூட்டி வைக்கிறியான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. பார்த்தா வந்து நிக்கிறது ஹீரோயின் கிடையாது, அந்த லில்லி தான். இப்போ வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தெரியுமா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, என்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, அதான் நான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல, உன்னை யாரடி வீட்டுக்குள்ள விட்டது, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போன்னு ஹீரோ சொல்ல. ஹீரோ சொன்னதை கேட்டவனா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா உன் பொண்டாட்டி ஆல்ரெடி இறந்து போயிட்டா, அவளை நினைச்சு நம்மளோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்காது, என் வயித்துல உன்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம குழந்தைக்கு ஆகுவது நீ நார்மலா ஆகிதான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் மாசத்துல நம்ம குழந்தை பிறந்துருன்னு இவ ஹீரோவோட கையெடுத்து வயித்துல வச்சுட்டு, உண்மையாவே இது உன்னோட குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தைய நீயே கொன்னுருன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவனா அவளை பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரிக்காக நீ நம்மளோட குழந்தையே கொலை பாக்குறியான்னு கேட்க, உண்மையாவே நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்துதான் அந்த குழந்தை உருவானுச்சான்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து ஒரு எவிடன்ஸை வைக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு ஹீரோவும் ஒன்னா இருந்ததா சொல்ல. நைட்டு இவ ஹீரோ கூட ஒன்னாவே இருந்திருக்க மாட்டான், இவனோட அம்மா தான் பிளான் போட்டு அவன் போதையில இருக்கான், காலையில எந்திரிச்சா 2 பேரும் ஒன்னா இருந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பொண்டாட்டியா வாழ முடியும்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லியிருப்பா. இப்ப அவங்க பேசினத ஹீரோ ரெக்கார்டர்ல காமிச்ச உடனே, இவ்வளவு பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் வேணும்னு பண்ணல, நான் பண்ணதுக்கு காரணம் இருக்கு, நான் உன் மேல உள்ள காதல்னாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டாக்டரை வர வச்சு, என் பொண்டாட்டியோட கிட்னி உடம்புல இருக்கு, அந்த கிட்னியை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்ல, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, என்னை விட்டுடுன்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்க. டாக்டர் பாத்தீங்கன்னா, சார் அந்த கிட்னியை எடுத்தா மேடம் உயிரோட இருக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, அவ இருந்தாலும் செத்தாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, சர்ஜரியை பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவனை பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டியை பொறாமப்பட வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இனிமே உன்னை பொறாமப்பட வைக்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சீக்கிரமே நானும் உன் கூட வந்துருவேன்னு. இப்போ அடுத்த நாள் ஹீரோனோட கம்பெனிக்கு வந்து, இனிமே நான் என்னோட கம்பெனியை பாத்துக்கிற ஐடியா இல்ல, கம்பெனி என்னோட அசிஸ்டன்ட் பேருக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கேன், அவனே இனிமே எல்லாத்தையும் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ சொன்னதை கேட்டவொன்னா அங்க உள்ள ஷேர் ஹோல்டர் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஆபீஸை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப என்ன சொல்றானா, நான் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல, அவனும் ஹீரோவை கோயிலுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் செத்து போன சோகத்துல ஹீரோயின் நினைச்சு படிக்கட்டு ஃபுல்லா முட்டிக்கால் போட்டு ஹீரோயின் மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, வாஸ் கோயிலுக்குள்ள வந்து கும்பலாலன்னு சொல்ல, நான் என் பொண்டாட்டியை கொலை பண்ணிருக்கேன், நான் எப்படி கோயிலுக்குள்ள வர்றது, நான் இங்கேயே இருந்து கும்பிட்டுட்டு போறேன்னு ஹீரோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அஸ்தியை தொடச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னை பத்தி நீ கவலைப்படாத, என் கம்பெனியுமே உன்னை நம்பிதான் இருக்கு, எல்லா பேப்பரையும் நான் லீகலா உன் பேருக்கு மூவ் பண்ணிட்டேன், நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க.
ஆனா உங்களை விட்டுட்டு எப்படி போறதுன்னு இவன் கேக்குறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, தண்ணி இருக்கு, நீங்க பாட்டுக்கு தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, என்னை பத்தி நீ கவலைப்படாத போடான்னு ஹீரோ சொல்லிடுறான். என்னதான் இப்படி சொன்னாலும் அவனுக்கு மனசே இல்ல. இப்ப இந்த சைடு அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய சரக்கு பாட்டில தூக்கி போட்டுட்டு நெருப்பு வச்சு விட்டுட்டு அமைதியா ஹீரோனோட அஸ்தியை கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட வீடே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே வந்துட்டு இருக்க. பயங்கரமா நெருப்பு எரியுது. அதை பார்த்தவன ஐயோ பாஸ் தான் ஏதோ பண்ணிக்கிட்டாரோன்னு இவன் வேகமா போய் ஹீரோவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். ஏன் பாஸ் இப்படி பண்றீங்க? நீங்க சாகணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, அப்புறம் உங்க பொண்டாட்டி எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஒருத்தராவது நிம்மதியா வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் வாழ்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நீ சொல்றான்? எந்த காரணமும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி வாழ முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து, சார் அந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த பிரேஸ்லெட் மட்டும் தான் கிடைச்சிச்சுன்னு சொல்ல, அது ஹீரோயின் அம்மாவோட பிரேஸ்லெட். ஹீரோ கூட ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அதுதான் உடஞ்சு போய் கிடக்கு. இப்ப அடுத்த நாள் இந்த பிரேஸ்லெட்டை எடுத்து அது சரி பண்ற இடத்துக்கு தான் போறான். இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சார் இந்த பிரேஸ்லெட் ரொம்ப காஸ்ட்லியானது, அவ்வளவு ஈஸியா அதை சரி பண்ண முடியாது, சும்மா காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்ல, சார் ப்ளீஸ் எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு ஹீரோ கேக்குறான். சரி நான் ட்ரை பண்றேன், என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை தரேன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஓகேன்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் எப்படியோ பல வருஷம் தாண்டி போயிடுச்சு, இதுக்கப்புறமாவது உங்களோட லைஃப பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கே ஹீரோயின் மாதிரியே இருந்தவன ஹீரோ வேகமா ஓடி வந்து, டேய் நான் அவளை பார்த்தேன்டா அப்படின்னு இந்த இடத்துல தேடிட்டு இருக்க. சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, மேடம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, இல்ல அவ இறந்து போல உயிரோட தான் இருக்கான்னு ஹீரோ அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தவன அந்த பொண்ணை போய் பிடிக்க. அதாவது ஹீரோயின் இல்ல வேற பொண்ணு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சார் மேடமோட நினைப்பாவே இருக்கிறதுனால யார பார்த்தாலும் உங்களுக்கு அவங்கள பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்ல இல்ல கண்டிப்பா அது அவதான், அவளை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சார் வாங்க ஆபீஸ்க்கு போலான்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நான் ஆபீஸ்க்குலாம் வரமாட்டேன், என் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கா, கண்டிப்பா அவ என்கிட்ட ஏதோ விளையாடி இருக்கா. ஏன்னா அவளோட இறுதி மரியாதைக்கு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருந்தான். அவன் ஒரு டாக்டர், அவனும் இவ்வளவு சேர்ந்துதான் இந்த இதை பிளான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என் பொண்டாட்டி சேர்த்துதான் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் உண்மையாவே இந்த டாக்டர் கூட தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி போயிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, சீக்கிரமா என் பொண்டாட்டி எங்க இருக்கான்றத கண்டுபிடின்னு சொல்ல, இந்த அளவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இந்த லில்லி தான் ஓடி வரா. இப்ப ஓடி வந்து, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்னை எப்பவும் உன் கூடவே வச்சுப்பேன்னு சொன்னல, என்னை எதுக்காக இப்படி விட்டுட்ட? எனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், நான் பாக்குறதுக்கு உன்னோட செத்து போன பொண்டாட்டி மாதிரியே இருக்கேல்ல, என் கூட வாழு, உன் கூட நல்லபடியா வாழுவேன், ப்ளீஸ் என்னை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை புடிச்சு தள்ளி விட்டுட்டு, இனிமே அவன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது, என்னை பார்க்க வந்தாலும் விடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களாம் அவளை பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அவங்க இப்படி பிடிச்சவனா அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, ப்ளீஸ் எனக்கு நீ வேணும், நீயா தானே வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, ஆனா உன்னோட பிஹேவியர் இப்படி இருக்குது, எனக்கு கொலை பண்ற மாதிரி இருக்கு, உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் என்னை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன். அந்த ஏத்துக்கு இவளோட அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து, இந்த பொண்ணும் நீங்களும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு வரதட்சணையா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாத்து, அவங்க என்ன காசுக்காக யாருக்கோ விக்க பாக்குறாங்க, அந்த ஆளுக்கு எப்படியும் 60 வயசு இருக்கும், ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், இந்த மாதிரிலாம் என்ன விட்டுறாதன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்களா குடும்பமா சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியுது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க, முக்கியமா பழைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு, எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வாங்கடான்னு சொல்ல, ஹீரோட ஆளுங்களும் உங்களை வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவளோட தம்பியை தான் காட்டுறாங்க, அந்த லில்லியோட தம்பி. அவனை பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க கூட உட்காந்துட்டு, என் அக்கா அந்த பையை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பணக்காரனுக்கு நான் மச்சான் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அவனை புடிச்சிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என் பொண்டாட்டிய காயப்படுத்துறதுக்கு நான் என்னைக்கு விட்டதில்ல, அதையும் மீறி நீ காயப்படுத்திருக்க, அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் இந்த ஊருக்கு வெளியே கொண்டே விட்டுருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கணும்னு சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னா அவங்க எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் வாங்குற இடத்துக்கு வந்திருக்க. அவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரேஸ்லெட்டை சரி பண்ணி கொடுத்துடுறாரு. இப்ப இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு இருக்க அந்த கடையில உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, ஏய் இது அந்த பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் பேசார் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா, அவர் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் கம்பெனி அசிஸ்டன்ட் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு, அவரு கூட சூசைட் பண்ணிக்க பார்த்தாரமே நெருப்புல விழுந்து, அசிஸ்டன்ட் தான் போய் காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கா,
அவ கூட கண்டிப்பா நான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அவன் வீட்டுக்கு வந்து ஹீரோயினை நினைச்சு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவன் பக்கத்துல அவன் வளர்த்த அந்த நாயும் ஹீரோயினும் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு, ஏன் இவ்வளவு சரக்கு அடிக்கிற, உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா எல்லாமே கனவுதான். இப்ப அவன் இப்படி ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோக்கு டாக்டர் தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வரணும், மறக்காம வந்துருங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ டாக்டரை பார்க்க போக டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இப்படி தனியாவே இருந்தீங்கன்னா சீக்கிரமே பைத்தியம் ஆயிருவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுங்க, புதுசா ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கங்க. 4 பேர் உங்க கூட இருந்தாங்கன்னா உங்க மைண்ட் செட் மாறும். உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் நேத்து கூட அவளை பார்த்தேன், அவ செத்து போகல, உயிரோட தான் இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்க பேசாம இருக்கணும்னா நான் சொல்றத பண்ணுங்க. நீங்க டிப்ரெஷன் ஆகாம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நார்மலா பேசுங்க. நான் கொடுக்குற மெடிசனை மறக்காம சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பார்க்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்தவன ஹீரோ அந்த பொண்ணை தூக்கி விட, ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு இவ சொல்லிட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அந்த குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் தான் வரான். இப்ப அந்த டாக்டரை பார்த்த உடனே இந்த குட்டி பாப்பா ஓடி போய் அப்பான்னு கையை பிடிச்சிட்டு இருக்க. அந்த டாக்டர் ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி பொண்ணு உன்னோட பொண்ணான்னு ஹீரோ கேட்க, ஆமா என் பொண்ணுதான், வாமா 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவன் அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், இங்க பாரு அந்த அங்கிளை நீ பார்த்தேன்னா அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு வருது. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்டை கால் பண்ணி, என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் இருக்கானே, அவன் இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தான்றத கண்டுபிடி, அவனோட பொண்டாட்டி யாருன்றத கண்டுபிடின்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த டாக்டரும் குட்டி பொண்ணு ஹீரோயினை பார்க்க வர, அந்த குட்டி பாப்பா ஹீரோயினை பார்த்தோம்னா அம்மான்னு சொல்லி 2 பேரும் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, அம்மா என் கூடவே இருங்க, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்ல சரிமானி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இப்படி ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவை விட்டு வந்திருப்பா இல்லையா, அப்ப இவன் என்ன சொல்லியிருப்பானா, இது என் அண்ணாவோட குழந்தை, என் அண்ணா அண்ணி 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அப்பையில இருந்து இவளை நான் தான் பாத்துட்டு இருக்கேன், இவளுக்கு நான் தான் அப்பாவா இருந்துட்டு இருக்கேன், உனக்கு வேணும்னா அவ கூட தாராளமா நீ பழகிக்கலாம்னு சொல்ல, அப்படியே அந்த குழந்தை ஹீரோயினா அம்மானும் இவனை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் இவங்க ஃபேமிலியா மாறி இருப்பாங்க. உனக்கு வேணும்னா இந்த குழந்தையோட டைப் வச்சுக்கோ, வேண்டான்னு நீ உன்னோட வாழ்க்கையை தாராளமா பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு சீஷிய பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் குழந்தை கூட பேசி ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பா. ஹீரோ கூட இருந்த அந்த மோசமான நினைவை மறக்கணுன்றதுக்காக இவ குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்ப பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பர்த்டே. இவனும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக கேக் வாங்கி கொடுத்து, உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டு கண்டிப்பா இந்த கேக்கை வெட்டிதான் ஆகணும்னு சொல்ல, இவ்வளவு சாமியை வேண்டிக்கிட்டு கேக்கை வெட்டலான்னு பார்க்க அவ மூக்குல ரத்தம் வந்து அதே இடத்துல மயக்க போட்டுறான். அதை பார்த்தவனே இவன் ரொம்ப பதறி போயிட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, இப்ப இந்த டாக்டர் கார்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவனுமே ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் ஹீரோவை தான் லவ் பண்ணிருப்பான். இப்ப அவன் இப்படி அழுதுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் நீங்க சொன்ன மாதிரி மேடமோட டெத்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அந்த ஃபைல் எல்லாமே மேடம் சேர்த்து 1 மாசத்துல அந்த ரெக்கார்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு தெரியல. உங்க ஒய்ஃபோட டெட் பாடி அட்டன் பண்ணது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். டெட் பாடியை எரிச்சதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அஸ்தின்னு சொல்லி ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு அவன் முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டல் வர, அந்த இடத்துல அவனோட பொண்ணுதான் உட்காந்துட்டு இருக்கு. இப்ப அந்த குழந்தைய பார்த்தவன நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிட்டோன்னு ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார, அங்கிள் நீங்க யாருன்னே தெரியாது, என்கிட்ட பேசாதீங்க, தெரியாதவங்க கூட அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க பாட்டுக்கு வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு குட்டி பாப்பா சொல்ல, இனிதான் அம்மாவா, உன்னோட அம்மா யாரு, உன் அம்மா பேரை சொல்லுன்னு ஹீரோ குழந்தைய பிடிச்சி ஒரு வழியாக அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவன் என்ன சொல்றானா, அவ ஆத்துல விழுந்து செத்து போயிட்டா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் எந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தானோ அந்த ரூமை பாக்குறான். இப்ப அந்த ரூமை பார்த்த உடனே, மேடம் இப்ப ஒரு டாக்டர் வெளியே போனாரு, அவர் எதுக்காக ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போறாரு, அவருக்கு என்னாச்சு, அவர் யாரை பார்க்க வந்திருக்காரு, அவரை பத்தின டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வந்த உடனே ஹீரோ அந்த டாக்டரையும் பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க, சாரி சார், பேஷண்டோட டீட்டெயில வெளியே சொல்லக்கூடாது, இதெல்லாம் சீக்ரெட்டான விஷயம்னு டாக்டர் சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோனோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவனதான் காட்டுறாங்க. இவன் அவனோட பொண்ணுகிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருமா, அம்மாவோட பிரைவேட் லைஃப பத்தி யாருக்கிட்டே நீ சொல்லக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டா இருக்கணும், ஓகேவான்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த குட்டி பொண்ணு ஹீரோயினை பார்க்கதான் வருது.
இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஸ்ரீஷி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அந்த கெட்ட அங்கிளை வேற பார்த்தேன்னு சொல்ல, யார பத்தி இவ பேசுறான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப இவங்க எல்லாம் இப்படி ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு இன்னொரு டாக்டர் வந்து இவனை கூட்டிட்டு போறாரு. இப்ப வேற பாத்தீங்கன்னா, சார் பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் பண்ணா 3% தான் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நீங்க தான் ரொம்ப ஸ்பெஷல். டியூமர் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு தாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு ஒண்ணும் புரியலன்னு ஹீரோ பேசிட்டு இப்ப உள்ள வந்துட்டு இந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாக்கு எப்ப உடம்பு சரியாகும், எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரமே கூட்டிட்டு போயிடலான்னு இவனு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த டாக்டர் இப்படி சொன்னவன அந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ அந்த டாக்டரை பார்த்த உடனே எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கூட்டிட்டு வரலன்னா அவளை டார்ச்சர் பண்ணி எனக்கு கொண்டிருப்ப, அதுதானே நடந்திருக்கும்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது யார் இவரான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பழசு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. என் குடும்பம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு வேலையை பாக்குறியா? என்னை பழி வாங்கணும்னா என்னை கொல்றதுனா கூட கொன்னுக்க. ஆனா இந்த மாதிரி மட்டும் சொல்லாத. என் கைய பாரு, உன்னை நினைச்சு நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கேன்னு இவன் கைய காமிக்க, கை ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. அதை பார்த்தவன குட்டி பாப்பா கண்ணை மூடிட்டு இருக்கேன். சார் நீங்க யாருன்னே எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு வரும்போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அவ பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டான். உன் கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதையும் தான் மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, பழசு எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தன்னு நினைக்கிறியா? அது எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு ஆள்றதுதான் அவளுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. தேவையில்லாம எங்க வாழ்க்கையில குறுக்க வராத. இந்த இடத்த விட்டு போயிரு. மறுபடியும் அவளோட வாழ்க்கையில நீ வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை என் கூட கூட்டிட்டு போகாம விட மாட்டேன்னு ஹீரோயின் உயிரோடு இருக்க சந்தோஷத்துல அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன் ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தள்ளிப்பட நான் பாத்துக்கிறேன்னு இவன் சாப்பாடு ஊட்டி விடலான்னு வர பார்த்தா இவன் தான் பக்கத்துல என்ன பாத்துட்டு இருக்கான். இப்ப இவன் ஒவ்வொரு நாளும் வந்து ஹீரோயினை பாத்துட்டு இருக்க. அம்மா அந்த அங்கிள் மறுபடியும் வந்துட்டாருன்னு குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்கேன். இவ ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம இருக்கான். இப்ப இந்த சைடு அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு இருக்க பிரச்சனையை பத்தி சொல்ல, அவளுக்கு சர்ஜரி பண்ணா 3% அவ உயிரோட இருப்பா. அப்புறம் எதுக்கு இந்த சர்ஜரியை பண்ற, விட்டுடு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு டியூமர் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? நீ பண்ண டார்ச்சர்னால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இப்படி ஆயிட்டா. அவ வாழ்க்கை இப்படி மாறுறதுக்கு நீ தான் காரணம். உன்னாலதான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை, உன்னாலதான் அவ சாக போறா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா மன்னிச்சிரு, ஏதோ கோபத்துல இப்படி பண்ணிட்டேன், அவளை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்ல, அவளை காப்பாத்துறதுக்கு தான் நானும் வழியை தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கலன்னு இவ சொல்ல. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் என்னோட புருஷன், அப்புறம் ஷீஷி என்னோட பொண்ணு, நீங்க யாரு? நீங்க எதுக்காக என் லைஃப்ல குறுக்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாரா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இவன் பேச வரும்போது, நான் யாருன்னு சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. பழசு எல்லாம் ஞாபகம் வந்தா இவ ரொம்ப கஷ்டப்படுவாள்னு ஹீரோ வாய முடிக்கிறான். இப்ப அவன் இப்படி வாய மூடின உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மறுபடியும் என்ன சாகறதுக்கு தூண்டாத, உன்னை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த விட்டு போயிருன்னு இவ சொல்ல, இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்படின்னா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ எதுவும் பேசாம இந்த இடத்த விட்டு வர, இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் அவளை பார்க்க டாக்டர் தான் வரான். இப்ப டாக்டரை பார்த்த உடனே, என்னாச்சு, என் ரிப்போர்ட் பத்தி எதுவுமே பேசாம இருக்க, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா போயிடலான்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்க. பார்த்தா அந்த பக்கம் ஹீரோவும் அவனும் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. இப்ப இந்த சர்ஜரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா வெளியே வந்து உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. என்னதான் சர்ஜரி பண்ணி முடிச்சாலே ஹீரோயின் உயிரோட இருக்க மாட்டா போல. இப்ப அவளை நினைச்சு இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவங்கள பாக்குறீங்களா, எமர்ஜென்சி வார்டுல வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அவளை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல, நான் வரலன்னு ஹீரோ தனியா வந்துடுறான். இப்ப அவன் தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு யாரோ கால் பண்ணி, உன் பொண்டாட்டிய கடைசியா பாக்கணும்னா இந்த இடத்துக்கு வான்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த பொண்ணுதான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே, இங்க என்ன பண்ற, உன் முகத்துல என்ன காயம்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உன்னாலவே வாழ்க்கையே வீணா போச்சு, நல்லா இருந்த என் வாழ்க்கை உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நரகமா மாறி போயிடுச்சு, நீ தானே என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன, உனக்கு கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொன்ன, கடைசியா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டேன், அவ முகம் மாதிரியே என் முகம் இருக்குன்னு தானே என்ன கூட வச்சுக்கிட்டேன், உன்னாலதானே என் வாழ்க்கை போச்சு, அப்படின்னா நீ என் கூட ஒன்னா சேர்ந்து சாகுன்னு அந்த இடத்துல நெருப்பு பத்த வச்சு விட, உனக்கு என்ன பைத்தியமானு ஹீரோ கேக்குறான். இல்லையே, எனக்கு ஒன்னும் பைத்தியம் எல்லாம் கிடையாது, எனக்கு பேய் கூட சேர்ந்து நானும் சாக போறேன், அதுக்கு முன்னாடி உன்னோட அந்த ஆசை பொண்டாட்டி சாக போறான்,
அவளுக்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சாலும் அவ உயிரோட இருக்க மாட்டாளாம். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். வா 2 பேரும் சேர்ந்து செத்து போலாம். உன் பொண்டாட்டி மட்டும் தனியா போறாள்ல, பாவம் அப்படின்னு சொல்லி, இவ அந்த இடத்துல நெருப்பு பத்த வைக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து ஹீரோவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு உள்ள மாட்டிக்கிறா. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. சர்ஜரி முடிஞ்சிருச்சு. ஆனா அவ இப்பவும் அப்பவும் தான் இருக்கா. ஏன்னா அவளால உயிரோட இருக்க முடியாது. இப்ப அவ இப்படி உட்காந்து பேசிட்டு என்ன சொல்றான்னா, "ஷீஷு கிட்ட இந்த விஷயத்த பத்தி எப்படி சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அத பத்தி யோசிக்கவே இல்லன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, "அம்மா நான் போய் உங்களுக்காக நெறைய பூ பறிச்சுட்டு வரேன்னு சொல்ல, பார்த்து பத்திரமா போன்னு" ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பேசிட்டு இருக்கா. அவன பாத்தீங்கன்னா, அவன் இல்லாம என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு இவன் அழ ஆரம்பிக்க, "நீ இல்லன்னா நான் இவ்ளோ நாள் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டேன். நீ இருந்ததுனால தான் ஏதோ கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருந்தேன். உன்னையும் ஷிஷையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் முகத்துல சிரிப்பே வந்துச்சுன்னு." இவன் அவன் ஃப்ரெண்டு மேல சாஞ்சிட்டு இருக்க, பார்த்தா சாஞ்சிட்டு இருந்த கையோட இறந்து போயிடுறான். அத பார்த்தவுடனே இவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, அவனோட காரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்படி ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கோயில்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா? அந்த பேப்பர் தான் அந்த இடத்துல இருக்கு. அந்த பேப்பர்ல ஏதோ மேஜிக் மாரி நடந்த உடனே, ஹீரோ அப்படியே அவன் கல்யாண நாளைக்கு போயிடுறான். பார்த்தா எல்லாருமே உயிரோட இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா ஞாபகங்களுமே இருக்கு. இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, எல்லாரும் உயிரோட இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. நாங்க இந்த இடத்த விட்டு வெளிய வந்துர்றோம்னா, அவங்க இந்த இடத்த விட்டு வர ஏன்னா ஹீரோயினோட அம்மா அப்பாவால தான் இவங்க செத்து போனாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப இவங்க இப்படி வெளிய வந்த உடனே ஹீரோயினோட அம்மா அப்பாவும் வெளிய வந்துடுறாங்க. எங்களுக்கும் நீ அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லன்னு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான். கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்காரு. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இல்ல இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதா நல்லது. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும். அதனால நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்க, நான் என் வாழ்க்கைய பார்த்துக்கிறேன். எனக்கு உன் மேல எந்த காதலும் இல்ல. என்ன விட்டுடுன்னு சொல்ல, ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாத. நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, இல்ல என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோ தனியா நின்னு அழுதுட்டு இருக்கான். இப்ப நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ நாய்க்குட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். பார்த்தா இவன் நெறைய சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல விழுந்து கிடக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. யார் இப்படி அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, என் அப்பா தான் அடிச்சாரு. உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேல்ல, அந்த கன்ல போட்டு வெளுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள ஒரு மாரி பார்த்துட்டு கிஸ் பண்ணலான்னு வர, இவ டக்குன்னு தள்ளி போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காயத்துக்கு மருந்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு ஹீரோவ கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளாத குறையா வெளிய தள்ளிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே, அங்கிள் ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச தயாரா இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போ. தெரியாம பண்ண தப்புக்காக நீ தான் எங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்ட. நல்ல வேளை கடவுள் மறுபடியும் உயிரை கொடுத்தாரே தவிர, பழசு எல்லாத்தையும் மறக்காம கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். இவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஆளுங்க வந்து, மேடம் பெய்சார் தான் இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு காஸ்ட்லியான பொருளை எடுத்துட்டு வந்து கொடுக்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், இங்க இருந்து எடுத்துட்டு போயிருங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. அவள ஒரு காரை இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்த உடனே ஹீரோ போய் அவளை காப்பாத்த, நீ என்னை காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னால யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு டின்னர் வா அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்பி வரான். வந்து பார்த்தா அவங்க வீட்டுல எல்லாருமே செத்து போயிருக்காங்க. யாரோட வேலைன்னு பார்த்தா இந்த லில்லியோட வேலை தான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு இவ கூட போகணும்னு ஆசைப்பட்டல, அதான் அவளை கொன்னுட்டேன், மொத்த குடும்பமும் காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோ அழ ஆரம்பிச்சிடறான். பார்த்தா எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி தான் ஹீரோக்கு வந்துட்டு போகுது. ஹீரோ தான் இந்த மாதிரி நடக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோக்கு எல்லாமே கனவு மாதிரி தான். நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ மயக்கத்துல இருந்திருப்பான் இல்லையா, அந்த கேப்ல தான் இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு நேரா ஹீரோயினோட சமாதிக்கு தான் போறான். இப்ப அங்க போய் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல இவ கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. அந்த விஷயத்த நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, நீ அவளை பார்த்ததுதான் உங்க 2 பேரோட வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சரியா சொன்னேன். நாங்க 2 பேரும் காதலிச்சிருக்கவே கூடாது. என்னோட ரொம்ப பெரிய வீக்னஸே இவதான். அந்த விஷயத்த நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல தான் எங்களால சேர்ந்து வாழ முடியாது. அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த கடவுள் இவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பை தருவாரான்னு தெரியல. நான் பண்ண தப்புக்காகலாம் என்ன மன்னிச்சிருன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த பார்க்க, ஹீரோவும் அதே இடத்துல இறந்து போக, அதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இந்த கதையில இப்படி இறந்து போறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.